அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைக்கி எங்களுடைய சினிமா கேரியரில் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு நாள். என்னுடைய 8 வருட சினிமா பயணத்தில் நான் பண்ண 15 படங்களில் எனக்கு முழு திருப்தியும் முழு அங்கீகாரமும், எனக்கு ஒரு நேசத்திற்குரிய ஒரு படம், எனக்கு ஒரு முழு அங்கீகாரம் ஏற்படுத்தி கொடுத்த இந்த தங்க மீன்கள், இந்த தங்க மீன்களுக்கு காரணமாக இருந்த ராமின் பெண் குழந்தை, என்னை இந்த படத்தை நேசிக்க வைத்த என்னுடைய பெண் குழந்தைகள், இவங்க எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். முதல்ல என் சகோதரர் ராம் அவருக்கு என் மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த மாதிரியான படங்கள் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைச்ச ஒரு தங்க மீன்கள் என்றும் மறக்க முடியாத ஒரு கோல்டன் ஃபிஷ்ஷஸ் தான். தேங்க்ஸ் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். இந்த படத்தை இந்த தூரம் கொண்டு சென்ற இந்த மீடியா மக்கள் அனைவருக்கும் என் மனம் கலந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இந்த படத்தில் சிறந்த மாநில மொழி திரைப்படம் தேசிய அளவில் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் ஆனந்த யாழை பாடலுக்காக முத்துக்குமார் அவர்களுக்கு விருது வந்திருக்கு. மேலும் இந்த படத்தில் நடித்த குழந்தை நட்சத்திரம் பேர் சாதனா சஞ்சனா, இவங்க 2 பேருக்கும் கிடச்சிருக்கு. மிக்க மகிழ்ச்சியான தருணம். பெண் குழந்தைகளை பெற்ற அனைத்து தந்தைமார்களுக்கும், பெண்களை நேசிக்கும் அனைத்து மக்களுக்கும் இந்த படம் ஒரு சம்பிரதாய படமாக மட்டும் இல்லாமல் நெஞ்சை தொட்டு நம்மோடு ட்ராவல் பண்ண ஒரு நல்ல படம். இந்த படத்தை வழங்கிய அந்த குரூவுக்கு என் மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ. இல்லை, எந்த படத்தையும் விருதுக்காக எடுக்க முடியாது, நம்ம படத்தை மக்களுக்காக தான் எடுக்கும். இந்த படத்தோட இன்ஸ்பிரேஷன் என் பொண்ணு தான். அவளுக்கும் எனக்கு நடந்த ரியல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து க்ரியேட் ஆன ஒரு படம் தான் இது. இந்த படத்தினுடைய கதையே என்னோட பேரும் என் பொண்ணோட பேரும் சேர்ந்து தான் வரும். ஸோ ஒரு ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸோட இன்ஃப்ளூயன்ஸோடு சேர்ந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆடியன்ஸ்க்கு எடுத்த படம் தான். ஆடியன்ஸ்க்கு பிடிச்சனால தான் விருது கிடைக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் முத்தம் காமத்தில் சேர்ந்ததில்லை என்று. இந்த ஒரு வரி இருக்கக்கூடிய ஆன்மா இருக்குல்ல, இந்த ஆன்மா தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய அப்பாக்களையும் மகள்களையும் இந்த படத்தை கொண்டு போய் சேர்த்துருக்கு. அந்த விஷயம் தான் அந்த விருதையும் கொண்டு வந்திருக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன். சார், இப்போ உங்களுடைய குருநாதர் படம் அது ஒரு அவார்டு தான் வாங்கியிருக்கு. ஆனால் உங்களுடைய படம் 3 அவார்டுகளை வாங்கியிருக்கு. இதனால் குருவை மிஞ்சின சிஷ்யன் அப்படின்னு கூட இதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்லலாமா? இல்லை, இப்படி தான் நான் சொல்லுவேன். என் குருநாதர் இந்த தடவை மொத்தமாக 4 விருதுகள் வாங்கியிருக்கார் அப்படின்னு சொல்லுவேன். நான் வாங்குகிற இந்த விருது இல்லை, இதுக்கு முன்னாடி வாங்கின இந்தியன் பனோரமா விருதாகட்டும், இல்லை 54வது குழந்தைகள் சர்வதேச திரைப்பட விழாவில் இந்த படம் வாங்கின விருதாகட்டும், எல்லாமே பாலு மகேந்திரா சாரோட விருது தான். ஏன்னா அவர் தங்க மீன்கள் ஃபஸ்ட் காப்பி பார்த்தோன்னா சொன்னார் நேஷனல் அவார்டுக்கு அனுப்பணும்னு சொல்லி. அவர் தான் இந்தியன் பனோரமாவில் செலக்ட் ஆகும்னு சொன்னார். அண்ட் இந்த தடவை நான் வாங்க விருது இல்லை, லைஃப் லாங் வாங்குகிற எல்லா விருதுகளும் அவரை சேர்ந்தது தான். இன்னும் சொல்லப்போனால் இந்த விருது எனக்கு இருக்கக்கூடிய ஒரே வருத்தம் அதை அவர்கிட்ட கொண்டு போய் காட்ட முடியலைங்கிற ஒரே வருத்தம் தான். அண்ட் இந்த விருது மட்டும் இல்லை, என் வாழ்க்கையில் ஒருவேளை நான் இன்னும் நிறைய விருதுகள் வாங்கினா அனைத்து விருதுகளுக்கும் யாரை சாரோனா என்னுடைய ஆசானை தான் செய்வோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். என்னென்னா நம்ம பணம் சம்பாதிச்சோம் அப்படின்லாம் இல்லாமல், எனக்கு ஒரு ஸ்கூல்லேருந்து லெட்டர் போட்டிருந்தாங்க, ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில். என்னென்னா அந்த ஊரில் ப்ரைவேட் ஸ்கூல்லேருந்து அந்த வருஷம் 42 பேர் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்ந்துருக்காங்க தங்க மீன்கள் படம் பார்த்து. அந்த குழந்தைகள் எல்லாத்துக்கும் தங்க மீன்கள் பேர் வச்சுருக்கிறதா அவங்க சொன்னாங்க. அப்புறம் நிறைய எங்கே பார்த்தாலும் ஸ்கூலில் அந்த படத்தை ஸ்க்ரீன் பண்ணியிருக்காங்க. அதாவது நிறைய பள்ளிக்கூடங்களில் மல்டிமீடியா ப்ரொஜெக்டில் அந்த படம் ஸ்க்ரீன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்புறம் நிறைய அப்பா இப்போ ஒரு தெலுங்கு இப்போ தான் ஆந்திராவிலேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணார். அவர் அங்கே ரொம்ப வருஷம் செட்டில் தமிழ். அவங்க பொண்ணு அவரை டேடின்னு தான் கூப்பிட்டுருக்கு, அப்பான்னு கூப்பிட்டதே இல்லை. தங்க மீன்கள் பார்த்ததுலேருந்து அந்த பொண்ணு அவர் அப்பான்னு தான் கூப்பிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நிறைய யாருனே தெரியாதவங்க வழியில் பார்த்து திடீர்னு கையை பிடிச்சி கண்ணீர் மல்க அழுவாங்க. என் குழந்தைய நாங்கள் இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டோம், நாங்கள் மக்குன்னு நினச்சிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இது கொடுக்கக்கூடிய அந்த ஒரு சூடு இருக்குல்ல, மனித சூடு, அது உருவாக்கக்கூடிய ஒரு இது உங்களை ரொம்ப நிறைவான ஒரு மனிதராக அவங்கள மாற்றுது. நம்ம படம் எடுத்தோம் டைரக்டர் அப்படிங்கிறத விட ரொம்ப பர்சனலாக ரொம்ப சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு மனுஷனாக மாற்றுது அப்படின்னு. எனக்கு ரொம்ப சந்தோஷமான விருதுனா ரீஜனல் அவார்டு கிடச்சிருக்கு. ஜேஎஸ்கே சாருக்கு ப்ரொடக்ஷனுக்கு அது கிடச்சிருக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ப்ரொடக்ஷனும் டைரக்ஷனும் சேர்ந்து கிடைக்கிறதுங்கிறது, அதோட முக்கியமாக 2 குழந்தைகளுக்கு கிடைக்கிறதுங்கிறது. ஏன்னா இந்த படத்தினுடைய முழு வெற்றியும் அந்த ராட்சசத்தனமாக உழைச்ச சாதனாவை தான் செய்யும். செல்லம்மாவை நடிச்சக்கூடிய இந்த மெயின் லீட் அவள் படம் நடிக்கிற வரைக்கும் சென்னையில் இருந்தால் இன்றைக்கி அவள் துபாயில் இருக்க அந்த சந்தோஷத்தை கூட கொண்டாட முடியாமல். ஏன்னா அவள் இந்த படம் வெளிவரதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருடங்கள் அவள் காத்திருந்தாள். ஸோ இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு அவளுடைய லைஃப்னுடைய ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் இதுவாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
அப்புறம் இன்னொரு குட்டி பொண்ணு வந்து அந்த பூரி நித்யஸ்ரீ, அந்த பொண்ணு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன், சஞ்சனான்னு சொல்லி, ரொம்ப ஸ்பாட்லேயே எல்லாத்தையும் சிரிக்க வைக்கக்கூடிய ஒரு பொண்ணு. அவள் தான் அந்த படத்தில் ரொம்ப இருக்கிறதே, அவள் நடிக்கிறப்போ 6.5 வயசு, அவளுக்கும் இன்றைக்கி ஒரு நேஷனல் அவார்டு கிடச்சிருக்கிறப்ப எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. 2 குழந்தைகளுக்கு கிடைக்கிறது தான் அந்த படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றி. இதெல்லாம் விட முத்துக்குமார் வந்து என்னுடைய நீண்டகால நண்பன், கல்லூரி படிக்கிறப்ப இருந்து. அவனுக்கு ரொம்ப நாளாக நேஷனல் அவார்டு வாங்கணும்னு சொல்லிட்டே இருந்தான். அது என் படம் மூலிமா நடந்ததுங்கிறதுல வந்து ஐம் ஃபீலிங் ரியலி ஹாப்பி. அண்ட் முத்துக்குமாரனுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான நாளாக நான் நினைக்கிறேன். ஆமாம், நாங்கள் இந்த விருதெல்லாம் வைக்கல. நாங்கள் இந்த தங்க மீன்கள் வந்து ரிலீஸ் ஆன 7வது நாள் வந்து சார் சொன்னால் நம்ம ஒரு படம் பண்ணலான்னு சொல்லி, படம் ரிலீஸ் ஆகி நான் தான் சொன்னேன் எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கேன்னு சொல்லிட்டு 100வது நாள், தங்க மீன்கள் ரிலீஸ் ஆன 100வது நாளில் தரமணி ஸ்டார்ட் பண்ணோம். ஆண்ட்ரியா லீட் ரோல் ப்ளே பண்ணுறாங்க. வசந்த் ரவின்னு ஒரு புதுமுகத்தை அறிமுகப்படுத்துகிறோம். அதே யுவன் சங்கர் ராஜா, நான் முத்துக்குமார். திரும்பவும் முத்துக்குமாருக்கு ஒரு நேஷனல் அவார்டுக்கான ஒரு வாய்ப்பு அந்த படத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். யுவனுக்கு ரொம்ப கிடைக்கும்னு எதிர்பார்த்தோம், அது தரமணியில் யுவனுக்கும் கிடைக்கும்னு நினைக்கிறோம். ஸோ இந்த தடவை ஜேஎஸ்கேவும் ஃபிலிம் கார்பரேஷனும் நாங்களும் சேர்ந்து ஒரு 3 அவார்டு வாங்கினோம். தரமணியில் ஒரு 5-6 அவார்டாக கிடைக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். வசூலும் இருக்கணும்னு நம்புகிறோம். தமிழ் நாவல்களினுடைய யதார்த்த நாவல்கள், இன்றைக்கி இருக்கக்கூடிய சமகால வாழ்க்கையை பற்றியான நாவல்கள்ங்கிறது வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. நிறைய டிஸ்கிரிப்டிவாக இருக்குது, ஃபிலாசபிக்கலாக இருக்குது, இன்ஸ்டன்டலாக சம்பவங்களாக இல்லை நம்ம ஊரில். ஸோ அப்படிங்கிறப்ப அதுலேருந்து ஒரு சினிமாவுக்கான கதையை தேர்ந்தெடுக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு எக்ஸப்ஷனல் ஸ்டோரிஸ் இருக்குது, அதில் பண்ணுறதுக்கு நிறைய சில பட்ஜெட் ப்ராப்ளங்கள், அந்த மாதிரியான சிக்கல்கள் அதில். அதே போல் இன்றைக்கி தமிழ்ல இருந்து நம்ம மறைந்த மூத்த கலைஞர் பாலு மகேந்திரா அவருடைய படம் தலைமுறைகள் தேசிய விருது கொடுத்துருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அந்த டீமுக்கு, கம்பெனி ப்ரொடக்ஷன் சசிகுமார் சாருக்கு எங்களுடைய டீம் சார்பாக வாழ்த்துக்கள். அப்புறம் எடிட்டர் ஷாபு ஜோசப் அவருக்கும் இந்த வல்லினம் படத்துக்காக வந்திருக்கு. ஸோ மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது. மொத்தம் இந்த ஆண்டு வந்து 5 விருதுகள் தமிழ் சினிமா மூலயமா நமக்கு வந்து தேசிய விருது கிடச்சிருக்கு. ஸோ எங்கள் டீம் சார்பாக அவங்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். நன்றி. குறிப்பாக நான் வந்து ஊடகம் நண்பர்களுக்கு வந்து நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா தங்க மீன்கள்ங்கிற மாதிரியான அந்த படத்தை வந்து மஷ்ரூம் மூவின்னு எல்லாரும் சொன்னாங்க. அந்த படத்தை மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போனது, அந்த படத்தை வந்து இப்படி ஒரு படம் வந்திருக்குன்னு சொன்னது வந்து நீங்கள் தான் முக்கியமான காரணம். இன்றைக்கி இந்த படம் இந்தியன் படம் நமக்கு போச்சு, நேஷனல் அவார்டு கிடச்சிதுன்னா அதுக்கு மீடியாவுடைய சப்போர்ட் ரொம்ப முக்கியமான காரணம்னு நினைக்கிறேன். அது விமர்சனமாக இருந்தாலும் சரி, எதிர் விமர்சனமாக இருந்தாலும் சரி, மதிப்பெண் கொடுத்தாலும் சரி, எல்லா விதத்துலையும் மீடியா வந்து தங்க மீன்களை சப்போர்ட் பண்ணுச்சு. ஸோ மீடியாவுக்கு என்னுடைய ஒரு இயக்குனராகவும் தங்க மீன்களுடைய மொத்த குழுவினர் சார்பாகவும் என்னுடைய நன்றிகள். அனைவருக்கும் வணக்கம். தங்க மீன்கள் திரைப்படத்தில் இடம்பெற்ற ஆனந்த யாழை பாடலுக்கு தேசிய விருது கிடைத்திருப்பது குறித்து மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இந்த பாடல் பொதுவாக இந்திய சினிமா பாடல் வரலாற்றில் தாய் மகன் பாசத்தை பற்றி நிறைய பாடல்கள் வந்திருக்கின்றன. தந்தை மகள் பற்றிய பாடல்களை விரல் விட்டு எண்ணிவிடலாம். அப்படி தந்தை மகள் பாசத்தை முக்கியத்துவத்தை உணர்த்திய இந்த பாடலின் முக்கியத்துவத்தை உணர்ந்து தேர்ந்தெடுத்த தேசிய விருது தேர்வு குழுவினருக்கு முதலில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த திரைப்படத்தின் இயக்குனர் ராமசுப்பு என்று நான் அன்போடு அழைக்கிற என்னுடைய கல்லூரி கால நண்பன் இயக்குனர் ராமிற்கும், என் கவிதைகளை எப்போதும் நேசிக்கும் என் நண்பன் இந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளன் யுவன் சங்கர் ராஜாவுக்கும், இந்த திரைப்படத்தின் தயாரிப்பாளர் கௌதம் மேனன் அவர்களுக்கும், இதை வெளியிட்ட ஜேஎஸ்கே தயாரிப்பாளர் அவர்களுக்கும், இந்த பாடலை தன் குரலால் ஜீவனுற தமிழ் மக்களுக்கு அளித்த ஸ்ரீராம் பார்த்தசாரதிக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விருது மறைந்த என் குருநாதர் இயக்குனர் பாலு மகேந்திரா அவர்களுக்கும், என் நண்பன் ராமசுப்புவுடைய மகள் ஸ்ரீ சங்கர கோமதிக்கும், என் மகன் ஆதவன் நாகராஜனுக்கும் இந்த விருதை நான் சமர்ப்பிக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த விருது மூலமாக நீங்கள் சொல்ல வரக்கூடிய விஷயம் என்ன? உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த விருது உந்து சக்தியாக இருக்குது? இன்னும் தரமான திரைப்பட பாடல்களை தமிழ் மக்களுக்கும் தர வேண்டும் என்கிற ஒரு பொறுப்புணர்வை, கூடுதல் பொறுப்புணர்வை என் தோள்களின் மேல் இந்த விருது ஏற்றி வைத்திருக்கிறது. என் பயணத்தில் இந்த விருது ஒரு பூங்கத்தை நீட்டியிருக்கிறது. இன்னும் தரமான வரிகளுடன் நான் தொடர்ந்து பயணிப்பேன். உலகெங்கும் இருக்கிற தமிழ் மக்களுக்கும், என் பாடல்களை விரும்பி கேட்கிற தமிழ் உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தங்கமீன்கள் திரைப்படத்தை பொறுத்தவரை இவன் நல்ல இசையை அளித்திருக்கிறார். தேசிய விருது என்கிற பட்சத்தில் அது
இந்திய மொழியில் வருகிற அனைத்து திரைப்படங்களையும் ஒப்பிட்டு பார்த்து அது முடிவெடுக்கிற விஷயம். இந்த கேள்விக்கு என்னால் உடனடியாக பதில் சொல்ல முடியவில்லை. அது இசை பிரிவில் வந்த படங்களின் போட்டியை பொறுத்து அந்த தேர்வு அமைந்திருக்கிறது என்று நான் கருதுகிறேன். அது தங்க மீன்கள் அப்படிங்கிற படம் வந்து நாங்கள் ஒரு 3.5 வருடம் எடுத்தோம். அது பாதியிலே நின்றுருந்துச்சு. அந்த படத்தை வந்து வெளியில் கொண்டு வர மிக முக்கியமான காரணம் வந்து என்னுடைய அண்ணனாக நினைக்கக்கூடிய இயக்குனர் பாலா. பரதேசி அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. அப்போ அந்த படத்தில் வந்து ட்ரெய்லரை உங்களால் சேர்க்க முடியுமான்னு அவர்கிட்ட கேட்ட ஒரு 2 செகண்டில் சேர்த்துருங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஜேஎஸ்கே சார் யாருன்னு தெரியாது. அவர்கிட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அந்த படத்தை சேர்த்துருங்க அப்படின்னு சொன்னார். நான் அவரை மீட் பண்ணவே கிடையாது. பரதேசி படத்தோட தங்கமீன்கள் ட்ரெய்லர் வந்துச்சு. ஸோ அதை பார்க்குறப்ப தான் ஜேஎஸ்கே நான் வந்து இந்த படத்தை நான் வந்து எடுத்துக்கிறேன், பாதியில் நின்றக்கூடிய படத்தை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அப்போ அது நடக்கலை அப்படின்னா அன்னைக்கு ஜேஎஸ்கே சார் வந்து அன்றைக்கி அந்த படத்தை வந்து தத்தெடுக்கலை அப்படின்னா தங்கமீன்கள்ங்கிறது திரைக்கே வந்திருக்காருங்கிறது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வந்து கற்றது தமிழ் ஒரு படத்தை நான் எடுத்து அதை எந்த விருதுக்கும் அனுப்பவே இல்லை. தங்கமீன்கள் வந்து இந்தியன் பனோரமாவுக்கு போனதுக்கும் சரி, இல்லை சென்னை இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கும் போனதுக்கும் சரி, முழு முதல் காரணம்னா சதீஷ்குமார் அண்ணன் தான். ஸோ வந்து இந்த இடத்துல நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, அவருடைய இந்த மாதிரியான வித்தியாசமான படங்களை அவர் வந்து இன்னும் நிறைய வாங்கணும், அதை இன்னும் எடுத்து வெளியில் கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்கு அந்த விருது வந்து அவர் ஊக்குவிக்கும் நான் நம்புகிறேன். அண்ட் ஸோ இப்படிப்பட்ட ஒரு தயாரிப்பாளர் இருக்கிற பட்சத்தில் தங்கமீன்கள் மாதிரி நிறைய படங்கள் வர முடியும். அதனால் பாலா அண்ணனுக்கும் சதீஷ்குமார் அண்ணனுக்கும் அந்த தனிப்பட்ட நன்றிகளை வந்து இந்த சமயத்தில் சொல்லணும் நான்.